நிவின் வீட்ல இருந்து கிளம்பி காவேரி, சாரதா எல்லாரும் புது வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னன்னா விஜய் அங்க சூட்கேஸோட நிக்கிறாரு. உடனே குமரன் நிவின் ஹவுஸ் ஓனர்ட்ட கேக்குறாங்க, சார் எங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கும்போது நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இவர் நிக்கிறாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, நீங்க மேல இருக்க போறீங்க, இவர் அவங்க வீட்டுல கீழே இருக்க போறாரு. சார் இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஹவுஸ் ஓனர் பார்த்து குமரன் கேக்குறாரு. சரி சரி அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம்னு குமரன் சொல்றாரு. அதுக்கு ஹவுஸ் ஓனர், தம்பி அது நீங்க புது ஹவுஸ் ஓனர்ட்ட தான் கேட்கணும், உங்க ரெண்டு அக்ரிமெண்ட்லயும் விஜய் பேர் தான் இருக்கும். அப்பதான் குமரனும் இவனும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க படிச்ச பார்க்கலாம்லயே சைன் பண்ணிருக்காங்க. நீங்க 6 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, 6 மாசம் கழிச்சு வேற வீடு பாத்துக்கோங்க, இல்லனா இந்த அட்வான்ஸ் மறந்துருங்க. அதுக்கு சாரதா இருந்துட்டு, வேணா தம்பி, ஆல்ரெடி நிறைய காசு செலவாயிடுச்சு, இதுவும் போச்சுன்னா எங்களால நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுவீங்க. சரி வாங்க நம்ம பாத்துக்கலாம், காவேரி என் பேச்சுதான் கேட்பா, எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போறாங்க. அப்படி சொன்னதும் விஜயும் காவேரியும் அப்படியே பாத்துக்கிறாங்க. மேல் வீட்டுக்கு போன அப்புறம் விஜய் வந்து கால் பண்ற மாதிரியும், அதுக்கு நர்மதா போன் விஜய் மாமான்னு சொல்றான். உடனே சாரதா வந்துட்டு, கீழே என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம் நீ ஞாபகம் இருக்கட்டும், நீ ஏதாவது தப்பா பண்ணிட்டேன்னா என்ன உசிரோடய நீ பார்க்க மாட்டேன், உன் அப்பா கூட போய் நானும் சேர்ந்துருவேன், போதும் எனக்கு. காவேரி வந்துட்டு, பயப்படாதீங்கம்மா, நீங்களே விஜயோட என்ன சேர்த்து வைக்கதான் போறீங்க, இப்ப எனக்காக இந்த வீடே வாங்கினவர் வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்க நீங்க பார்க்கதான்ல போறீங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. வரும் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயோட நாட்டினஸ் இனிமே தான் அவளோட ஆக போது நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ். கேட்ச் யூ கைஸ்.